اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحابه أجمعين. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நேற்றைய தினம் குர்ஆனுடைய மகத்துவத்தை நாம் ஓரளவுக்கு பார்த்தோம். குர்ஆன் ஒரு வித்தியாசமான வேதம். நாம் அதை திறக்கும் போது நம்முடைய மனசுக்கு உள்ளால வரவேண்டிய சில எண்ணங்கள் உண்டு. இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், ஒருவர் குர்ஆனை எடுக்கும்போது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹி என்று சொல்லி அந்த குர்ஆனை கையில் எடுத்து நெஞ்சோடு அணைத்து விட்டு, அல்லாஹுவே, இந்த குர்ஆன் சுத்தமாக இருப்பது போல் என்னையும் நீ சுத்தமாக்கு. ஏன்னா குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய பேச்சு பரிசுத்தமானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனால போய் அல்லாஹ்ட்ட பேசினாங்க. அப்படி பேசும்போது தூர் சீனாவுக்கு போன உடனேயே அல்லாஹ்வுடைய சப்தம் அந்த மலையில் விழுந்தது. விழுந்த உடனே அல்லாஹ் சொன்ன வார்த்தை, யா மூசா, மூசாவே செருப்பை கழட்டுங்கன்னா, உங்கள் காலில் போட்டிருக்கிற செருப்பை கழட்டுங்க. ஏன்னா இன்னக்கபில் வாதில் முகத்தசித்துவா, நீங்கள் பரிசுத்தமான மலையில் இருக்கிறீங்க. அந்த மலையில் அல்லாஹ் இறங்கல, அல்லாஹ்வுடைய சப்தம் விழுது. அப்போ அல்லாஹ்வுடைய கலாம் விழுற அந்த மலையை அல்லாஹ் பரிசுத்தமான இடம், அதனால் உங்களுடைய செருப்பை கழட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அதனால தான் ஹஸ்ஸாலி இமாம் சொல்கிறாங்க, குர்ஆனை கையில் எடுத்து நெஞ்சில் அணைச்சிட்டு, அல்லாஹுவே இது பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி என்னையும் நீ பரிசுத்தமாக்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த குர்ஆனை திறந்து ஓதுகிற போது அந்த வார்த்தைகள், அங்கிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு உள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்கிறார்கள். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு ஆயத்து, அல்லாஹ் குர்ஆனில் வசனங்களை எப்படி அமைச்சிருக்கிறான், வெறுமன வார்த்தைக்கான அர்த்தத்தை மட்டும் அல்லாஹ் சொல்றதில்லை, அந்த வார்த்தைக்கு உள்ளால ஒரு ஆளுமையான தத்துவத்தை மறைச்சு வச்சிருப்பான். உஹது யுத்தம், அந்த உஹது யுத்தத்தில் தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை முஸ்லிம்களுக்கு. அப்படி ஒரு இக்கட்டான நிலை, 70 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க. 70 முஸ்லிம்கள் அந்த போர்க்களத்தில் வஃபாத் ஆகியிருக்கிறாங்க, கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. இந்த வருத்தம் முஸ்லிம்கள்ட்ட இருந்தது. இந்த வருத்தத்தை போக்குறதுக்கு அல்லாஹ் ஒரு வசனம் இறக்குறான். அந்த வசனத்தில் அவன் பேசுகிறான், ஒத்தில்கல் ஐயாமோ, இந்த போரினுடைய நாட்கள், நுதாவிலுஹா பைனன்னாஸ், கரெக்டு தானே, நுதாவிலுஹா பைனன்னாசி, அதை மக்களுக்கு மத்தியில் நாம் சுழலச் செய்கிறோம். போரினுடைய நாட்களை மக்களுக்கு மத்தியிலே சுழலச் செய்கிறோம். சுழலச் செய்கிறோம்னா என்ன, ஒரே காலத்தில் ஒரே ஒரு கூட்டம் ஜெயிச்சுட்டே இருக்காது. ஒரு தடவை ஒரு கூட்டத்துக்கு வெற்றினா மறு தடவை இன்னொரு கூட்டத்துக்கு வெற்றி. ஏன்னா தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலே அது பெரிய விமர்சனமாக போயிடும். அதனால தேர்தல்னு வரும்போது கூட மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி தான் வரும். அதை நாம் சுழலச் செய்கிறோம் என்று பயன்படுத்துறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை நுதாவிலுஹா. நுதாவில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். தல்வுனா வாளின்னு அர்த்தம், கிணத்துல விடுற வாளி, தண்ணி இறைக்கிறதுக்காக ஊத்துற அந்த கிணத்துக்குள்ள இறக்குற வாளிக்கு தான் தல்வுன்னு பேர். இந்த வாளி எப்படின்னா, போகும்போது சும்மா போகும், வரும்போது தண்ணியோட வரும். போகும்போதும் தண்ணி, வரும்போதும் தண்ணி அந்த வாளியில் இருக்காது. அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை, ஒரு தடவை உங்களுக்கு வெற்றினா மறு தடவை வெறும் வாளி மாதிரி தோல்வி வரதான் செய்யும். இன்னொரு தடவை வாளியில தண்ணி வர்ற மாதிரி வெற்றி வரதான் செய்யும். அப்ப அந்த வார்த்தையை கையாளுற விதம், வெறுமனை நாம சுழலச் செய்வோன்னு மட்டும் சொல்லாம அதுக்கு உதாரணமாக அல்லாஹ் அமைச்சிருக்கிற வார்த்தை வாளி. யாசீன் சூரா நாம ஓதிக்கிட்டே இருக்கிறோம். அதுல வரக்கூடிய ஒரு ஆயத்துக்குள்ளும் ஃபி ஃபலகின் யஸ்பஹூன், யாசீன்ல தானே வருது, குல்லும் ஃபி ஃபலகின் யஸ்பஹூன், வானத்தில் இருக்கிற சூரிய சந்திரன்
எல்லா கோள்களும் தங்களுடைய நீள்வட்ட பாதையில் நீந்தி சென்று கொண்டே இருக்கிறது, அது சுழன்று கொண்டே இருக்குது, ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை. எல்லா கோள்களும் சுழண்டுகிட்டே இருக்குது, சுத்திக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது, எதுவும் ஒரு இடத்துல நிலையானதாக இல்லை அப்படிங்கிறதுக்கு அவன் பயன்படுத்தின வார்த்தை குல்லுன் ஃபீ ஃபலக்கின். குல்லுன் ஃபீ ஃபலக்கின். இந்த வார்த்தையை இங்க இருந்து நீங்க கொண்டு போனாலும் குல்லும் ஃபீ ஃபலக்கின் இருக்கும், அங்க இருந்து கொண்டு வந்தாலும் குல்லுன் ஃபீ ஃபலக்கின் இருக்கும். இங்க குல்லும் ஃபீ ஃபலக்கின் இருக்கா, கடைசி எழுத்து காஃபு, இரண்டாவது எழுத்து என்னது லாமு, படிங்க குல்லுன். மூணாவது எழுத்து ஃபீ, நாலாவது எழுத்து யா ஃபீ, அஞ்சாவது எழுத்து ஆறாவது எழுத்து ஃபா, அங்க இருக்கிற முதல் எழுத்து லாமு, இரண்டாவது எழுத்து காஃபு ஃபலக். குல்லுன் ஃபீ ஃபலக்கின், இங்க இருந்து போனாலும் குல்லுன் ஃபீ ஃபலக்கின். அப்ப எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொல்ல வர்ற அல்லாஹ் வார்த்தையையும் சுத்த வைக்கிறான். அவனுடைய ஞானம் அதுதான் குர்ஆன். சாதாரணமான ஒரு வசனங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அரபி வாசகங்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு நாம் அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு உள்ளாலும் 1000 தத்துவங்கள் அல்லாஹ் புதைச்சு வச்சிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய சபையில வளர்றாங்க, நபித்துவம் கிடைக்க பெறல. அந்த நேரத்தில் ஃபிரௌனுடைய ஆள் ஒருதனை கொன்னுட்டாங்க. ஒரு பிரச்சனையில், ஒரு சண்டையில், குர்ஆன் சொல்ற வரலாறு, கொன்னுட்டாங்க. அவங்க ஃபிரௌனுக்கு செய்தி தெரிஞ்ச உடனே மூசா நபியை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டான். ஏன்னா நம்ம ஆள் மேலேயே இவர் கை வைக்கிறாருன்னா நாம எதிர்பார்த்திருக்கிற நபி இவராக தான் இருக்கணும், அதனால இவரை கொன்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி மூசா நபியை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு ஆள் அனுப்புறான். அந்த நேரத்தில் அந்த சபையில இருந்த ஒருத்தர் வந்து சொன்னாரு, மூசா ஊரை விட்டு ஓடிருங்க, இந்த ஊர்ல இருக்காதீங்க, இருந்தா உங்களை ஃபிரௌன் கொன்னுருவான் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடுனாங்க. அவன் அந்த எகிப்தை விட்டு மிஸ்ரை விட்டு வெளியாகி மதியன் தேசத்துக்கு வந்தாங்க. மதியன் அப்படிங்கிறது ஷுஐப் நபியினுடைய ஊர். அங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலவரம் இருந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் மதியனுக்குள்ள வந்தாங்க. உள்ள வரும்போது மூசா நபிக்கு மதியன் தேசத்துல யாரையும் தெரியாது, இருக்க வீடு கிடையாது, உண்ண உணவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஒற்றை மனிதராக உடுத்த துணியோடு மதியன் தேசத்துக்குள்ள வந்தார். அந்த நேரத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பொம்பளை பிள்ளைங்க ஆடுகளுக்கு தண்ணி குடிப்பாட்டுறதுக்காக வேண்டி வந்ததுங்க. அதுல ஒரு கிணறு மூடி இருந்தது, பெரிய மூடி இருந்தது, அதை யாராலும் தூக்க முடியல. அந்த மூடியை மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்குனாங்க. தூக்கிக்கிட்டு அந்த பிள்ளைங்கள்ட்ட நீங்க தண்ணி கொடுங்கன்னாங்க. அந்த பிள்ளைங்க கூட்டம் இல்லாத அந்த கிணத்துல தண்ணியை கொடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு மரத்தடியில் வந்து உட்கார்ந்தாங்க. இங்கதான் வார்த்தை. அந்த மரத்தடியில் உட்கார்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர்னா. இது குர்ஆன்ல உள்ள ஒரு வார்த்தை. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த வார்த்தையை இஹ்லாஸா ஒரு மனுஷன் ஒரு தடவை சொன்னா அவருக்கு என்ன தேவையோ அல்லாஹ் அதை கொடுக்காம இருக்க மாட்டான். அவ்வளவு ஒரு ஆளுமையான ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம்? ரப்பே, நீ தரக்கூடிய ஹைருக்கு நான் தேவையானவன், நீ தரக்கூடிய பைசாக்கு, நீ தரக்கூடிய வீட்டுக்கு, நீ தரக்கூடிய சொகத்துக்கு அப்படிங்கிற வரையறையெல்லாம் கிடையாது. ஹைரு, ஹைருங்கிற வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினாங்க. நீ எதுவெல்லாம் நலவாக தருகிறாயோ அத்தனையும் இப்ப எனக்கு தேவை. ஏன்னா மதியன்ல எனக்கு குடியிருக்க வீடு கிடையாது, மதியன்ல எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது, என்னுடைய பாக்கெட்ல மணி கிடையாது, உடுக்கிறதுக்கு அடுத்த துணி கிடையாது, எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா ஆறுதல் சொல்றதுக்கு எந்த உறவும் கிடையாது. அப்படிப்பட்ட நிர்கதியா நிக்கிற நான் மனுஷன். அதனால நீ தரக்கூடிய எல்லா ஹைரும் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக வந்தது, வந்து சொல்லிச்சு, எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் விருந்து கொடுத்தாங்க. விருந்து கொடுத்துட்டு சொன்னாங்க, என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சஃபூரா அம்மா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சொத்தெல்லாம் இப்ப யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஒரு வார்த்தை தான்.
அந்த மரத்தடியில போய் நின்னுகிட்டு ஒண்ணுமில்லாத நிலையில அல்லாஹ்வே நீ தரக்கூடிய எல்லா கயிறும் எனக்கு தேவைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் எல்லா கயிறையும் அவருடைய காலடியில கொண்டு வந்து கொடுத்தான். குர்ஆனுடைய ஒரு வார்த்தை நாம கவனிக்கணும். சாதாரணமா ஒரு ஆயத்தல்ல, ஒரு ஆயத்தினுடைய ஒரு துண்டு, ஒரு பகுதி. அந்த ஒரு பகுதிக்கு உள்ளால அல்லாஹ் ஒரு வரலாறு தூக்கி வச்சிருக்கிறான். அவ குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் இப்படித்தான். நம்ம ஒவ்வொன்றையும் நாம பேசிட்டே இருந்தோம்னா பேசிட்டே இருக்கலாம். குர்ஆனுடைய அற்புதமான வரலாறுகளும் ஆளுமைகளும் ஏராளம் உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா சூரத்துல் கௌசர், அப்படிதானே? இன்னா அழைத்தைனா சொல்லுங்களேன். கல் கௌசர் என்ன அர்த்தம்? நபியே உங்களுக்கு நாம் கௌசரை தந்தோம். கௌசர்னா என்ன? தடாகம், அவ்வளவுதான். ஆனா நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் அதுதான். என்னது அர்த்தம்? கௌசர்னா ஹவுதுல் கௌசர்னு ஒரு தடாகம் இருக்குது. அந்த தடாகத்துல மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் தண்ணி அள்ளி தருவாங்க. அது சொர்க்கத்தில் உள்ளது. இந்த தடாகம்ங்கிற அர்த்தம் மட்டும்தான் அதுக்கு வைக்கணுமா? இல்ல அதனுடைய சூழ்நிலை என்ன? ஒருதான் வர்றான், வந்தவன் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றான், ஆண் வாரிசு இல்லாத ஆளுதானே நீ, ஆண் வாரிசு இல்லாத ஆளுதானே நீங்க. ஓ என்ன நீங்க இந்த உலகத்துல சாதிச்சாலும் உங்க மௌத்தோட எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா உங்க பேர் சொல்றதுக்கு பின்னால ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படின்னு ஒருதான் சொன்னான். சொன்னதுக்கு பதில் இந்த சூரா, அதுக்கு பதிலாக தான் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்குறான். அப்ப இந்த சூறாவுல கௌசர்ங்கிற வார்த்தைக்கு வெறும் தடாகம் என்கிறது மட்டும் அர்த்தமா இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு கௌசரை நாம தந்தோம், ஃபஸல்லிலி ரப்பிக்க, அல்லாஹ்வை தொழுங்க, ஒன்ஹர் அறுத்து பலியிடுங்க, இன்ன ஷானியக்க, உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குன அவன், ஹுவல் அபுத்தர், அவன் தான் சந்ததி இல்லாதவன். உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குன அவன் சந்ததி இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சந்ததி இருக்குன்னு அர்த்தம். அப்ப கௌசருக்கு என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 7 பிள்ளைங்க. வஃபாத் ஆகும் போது இருந்த பிள்ளை யாரு மட்டும்தான்? ஃபாத்திமா அம்மா மட்டும்தான். மிச்சம் உள்ள 6 பிள்ளைகளும் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாலேயே வஃபாத் ஆயிடுச்சு. இருந்த ஃபாத்திமா அம்மா ரசூலுல்லாஹ் வஃபாத்தான 6வது மாசத்துல வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க வஃபாத் ஆகும்போது அவங்க வயசு 29. சின்ன வயசுல ஃபாத்திமா அம்மா மௌத்து. ஃபாத்திமா அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க, ஹசன், ஹுசைன், முஹ்சின். முஹ்சின் சின்ன வயசுல மௌத்தா போயிட்டாரு. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவில் வஃபாத் ஆகுறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அண்ணன் அதுக்கு முன்னாலேயே மௌத்தா போயிட்டாங்க. கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சந்ததிகள் எல்லோருமே கொலை செய்யப்பட்டார்கள். மிச்சம் இருந்தது ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹுவை தவிர. ஸைனுல் ஆபிதீன் என்கிற ஒரு பிள்ளையை தவிர வேற எல்லா பிள்ளைகளையுமே ஷஹீதாக்கிட்டாங்க. அப்போ 3 பிள்ளைங்க, அதுல முக்கியமா இருந்தது ஸைனுல் ஆபிதீன். இந்த ஸைனுல் ஆபிதீன் அவங்க மூலமா இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான சாதாத்துகள் உண்டாயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சந்ததிகள். அவங்க இல்லாத ஒரு காலகட்டம் பூமியில இல்லை. எல்லா காலகட்டத்திலையும் நபியினுடைய சந்ததிகள், பேர பிள்ளைங்க இந்த உலகத்துல இருந்துட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் நம்முடைய இமாம்கள் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிற போது இன்னா அழைத்தைனா கல் கௌசர்னா என்ன? அதிகமான 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 சந்ததிகளை நபியை உங்களுக்கு நாம் தருவோம். ஏன்னா உங்களை சந்ததி இல்லாதவன், ஆண் வாரிசு இல்லாதவன் அவன் சொல்றான். அதுக்கு பதிலா அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு சந்ததி கிடையாது, ஆனால் கியாமத்து நாள் வரையிலும் உங்களுடைய சந்ததிகள் இருந்து கொண்டே இருக்கும். வெளிரங்கத்தில் பார்த்தா கௌசர் என்கிற ஒரு வார்த்தை மறுமையில் தரப்படுகிற தடாகத்தை குறித்தாலும் அதற்கு உள்ளால பல அர்த்தங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துகளுக்கு உள்ளாலும் பல பல தத்துவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புதைச்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு நமக்கு விளங்குதோ விளங்கலையோ அது அல்லாஹ்வுடைய கலாம்.
அல்லாஹ்வுடைய கலாம் என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு அதை பார்க்கிறது, அதை ஓதுறது, ஓத நினைக்கிறது, ஓத ஆசைப்படுறது, அது நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் குர்ஆனிய தொடர்பை நமக்கு நிரப்பமாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.